ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோயில் புளியோதரையுடைய ரெசிபி பார்க்கலாம். ஸோ அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட் கடலைப்பருப்பு, உளுந்து, மல்லி, வெந்தயம், மிளகு, சீரகம், கடுகு, எள்ளு இதெல்லாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதை ஆறுனதுமே பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது புளியோதரையோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான நிலக்கடலை, முந்திரி, கடலைப்பருப்பை நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு கடாயில் நல்லெண்ணெய், ஆயிலெல்லாம் போட்டு கடுகு வெடித்ததுமே வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு புளிச்சாறை ஊற்றி ஒரு கொதி வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே நம்மளோட தொக்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தை போட்டு இதில் பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த டேஸ்டியான கோயில் புளியோதரைக்கு நான் செஞ்சது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.